பிரைஸ் த லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 23ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். The book of Revelation chapter 5 verse 13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பரலோகத்தில் தேவனை எப்பொழுதுமே துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு சத்தத்தை இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்களாம். வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள் ஆகிய எல்லா வஸ்துக்களும் இணைந்து நம்முடைய தேவனை துதிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வீங்க. என்னென்னா, தேவனுடைய சமூகத்தில் ஒரு புஸ்தக சுருள் காணப்படுகிறது. அந்த புஸ்தகமானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று இந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் அவருடைய வலது கரத்தில் அந்த புஸ்தக சுருள் காணப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை எல்லாம் உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ இந்த காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் வேர் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் அடுத்த வசனத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறவர் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் தான். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த மகிமையெல்லாம் விட்டு அவர் ஒரு நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல என் தேவன் அந்த சிலுவையை சுமந்து நமக்காக தேவன் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
அது நிமித்தமாய் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் நாம் எல்லாரும். இயேசுவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நாம். அந்த தேவனுக்கு அவர்கள் சதா காலங்களிலும் ஆராதிக்கிறார்களே. நீங்களும் நானும் இன்னைக்கு எல்லா தேவதூதர்களோடு இணைந்து நம்ம ஆராதிக்கலாமா? பாருங்க, ஜெபம் பண்ணுறது நமக்கு எளிதாக வருது. ஏன்னா அது நம்ம தேவையை சொல்லி நம்ம கேட்குறோம். துதிக்கிறது கூட கொஞ்சம் எளிதாக வந்துடும். ஏன்னா ஆண்டவரே நீங்கள் நல்லவரப்பா, எனக்கு இந்த நன்மையை செஞ்சீங்களே, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆராதிக்கிறது அப்படின்றது அடுத்த ஸ்டெப். அது கொஞ்சம் இன்னும் ஆழத்தில் நம்ம போக வேண்டும். தேவன் யார் என்பதை உணர்ந்து, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், எல்லாரும் அவரிடத்துல வணங்குகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆவிக்குரிய கண்களில் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் வர்ஷிப். அந்த ஆராதனை என்பது அது உதட்டளவிலிருந்து வராது. அது இருதயத்தின் ஆழத்தில், அந்த ஆத்மாவிலிருந்து, ஆவியிலிருந்து அது கடந்து வர வேண்டும். முழு மனதோடு தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்கு போக போகிறோம். எல்லா சபையோடு சேர்ந்து நம்ம இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் கணத்துக்கு பாத்திரர். இன்னைக்கு நம்ம நிறைய பேரை ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனால் யாரையாவது வர்ஷிப் பண்ணுவோமா? யாரையும் வர்ஷிப் பண்ண மாட்டோம். நிறைய பேரை தேங்க் பண்ணுவோம், நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறோம், நிறைய பேரை நம்ம துதிக்கிறோம். ஆனால் தேவனை தான் ஆராதிக்க முடியும். கர்த்தரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்க முடியும். ஏன்னா அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர். He deserves our worship. He is worthy. ஆட்டுக்குட்டியானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் தகுதி உள்ளவர். அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து யாரும் செய்யக்கூடாததை செய்தவர். நமக்காக கீழே இறங்கி வந்து நம்மளை மீட்டெடுத்தவர். அந்த தேவனை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 5:13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ள அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களே உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அப்படியே நம்ம தேவனை துதிக்கலாமா? யாராவது ஜெபிக்கிறீங்களா?